Hello techies, welcome back to Techie Zine. HTML சீரீஸில் மூணாவது பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். வெப் பேஜஸில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெயின் ஹெட்டிங் இருக்கும். ஸோ அந்த மெயின் ஹெட்டிங்ஸை போடுறதுக்காக தான் இந்த ஹெட்டிங்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹெட்டிங்ஸில் நம்மளுக்கு 6 லெவல்ஸ் இருக்குது, H1 to H6. ஸோ H1 தான் ஹையஸ்ட் லெவல், அதாவது ஹையஸ்ட் ஃபாண்ட் சைஸ். அப்புறம் H6 தான் இந்த லோவஸ்ட் ஃபாண்ட் சைஸ். ஸோ நம்ம இதை கோடில் போட்டு பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெட்டிங் போட்டிருக்கிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். H2ன்னு போட்டுடலாம். சிமிலர்லி எல்லாத்துக்கும் நம்ம மாற்றிடலாம். H3, H4, H5, H6. ஸோ 6 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இது சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்துடலாம். பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H1ங்கிறது ஹையஸ்ட் சைஸ், H6ங்கிறது லோவஸ்ட் சைஸ். நம்மளுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு சைஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H3 எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு அட்ரிபியூட் போட போகிறோம், அதாவது ஸ்டைல் அட்ரிபியூட் போட போகிறோம். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ். இது ஒரு அட்ரிபியூட்டு, ஒரு CSS அட்ரிபியூட் அது. ஸோ அதில் ஸோ ஃபாண்ட் சைஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பிக்சல் சைஸ் கொடுக்கலாம். இதில் நான் 40 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிடலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் தேர்ட் ஹெட்டிங்கை பாருங்கள், சேஞ்ச் ஆகும். ஸோ H3க்கு என்ன ஸ்டைல், இன்லைன் ஸ்டைல் என்ன பண்ணியிருக்குன்னா ஃபாண்ட் சைஸ் 40 பிக்சல் கொடுத்துரும். அதனால தான் அது பெருசாக இருக்குது. ஸோ இப்படியும் நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒரு இன்லைன் ஸ்டைல் கொடுத்து சைஸ், ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பேராகிராஃப்ஸ். ஒரு பேராகிராஃப் சென்டென்ஸ் எழுதுறதுக்காக P டேக், பேராகிராஃப் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இதில் பேராகிராஃப் போக இன்னும் 2 டேக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது HR டேக் அப்புறம் BR டேக். இது ரெண்டுமே க்ளோசிங் டேக் கிடையாது, ரெண்டுக்குமே. ஸோ இந்த HR டேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெப் பேஜில் ஒரு ஹாரிசான்டல் லைன் அதில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி BRங்கிறது பிரேக் டேக். ஸோ ஒரு லைனை பிரேக் பண்ணணும்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டென்ஸ் இருக்குது ஒரு பேராகிராஃப்லேயே. 2வது சென்டென்ஸ் அடுத்த லைனுக்கு கொண்டு போகிறதா இந்த பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கோடில் பார்த்துடலாம். ஸோ பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சிமிலர்லி இதே மாதிரி நான் ஒரு 4 இது காப்பி பண்ணிக்கிறேன். அதில் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துன்னு போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ 4 பேராகிராஃப்ஸ் வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் பேராகிராஃபுக்கும் தேர்ட் பேராகிராஃபுக்கும் ஒரு HR டேக் போடலாம், ஹாரிசான்டல் லைன். ஸோ HR டேக் போட்டுட்டேன். சேவ் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்துருவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரிசான்டல் லைன் ஃபுல் வெப் பேஜுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு செக்ஷன்ஸ் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஒரே பேராகிராஃப்குள்ளே போட்டுருவோம்.
ஸோ இதில் வந்து திஸ் இஸ் மை தேர்ட் பேராகிராஃபுக்கும் திஸ் இஸ் மை ஃபோர்த் பேராகிராஃபுக்கும் ரெண்டுக்கு இடையில் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். BR சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு தான் பிரேக் டேக்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது ஸ்டைல்ஸ். இது ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட். ஸோ சிஎஸ்எஸ்ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதில் இப்போதைக்கு நம்ம இன்லைன் ஸ்டைல் மட்டும் பார்த்துக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் நான் வந்து ஹெட்டிங்ஸில் வந்து கலர், ஃபாண்ட் சைஸ், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் 4 விதமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம கோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் என்ன பண்ணலான்னா ஸ்டைல் அட்ரிபியூட். ஸோ H1ல் ஸ்டைல் அட்ரிபியூட்டில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் படி கலர் வந்து அதுக்கு ப்ளூ, அப்புறம் செமிகோலன் போட்டுடணும், அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த CSS அட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ணலாம். இதில் ஃபாண்ட் சைஸ் ஒரு 24 பிக்சல்ஸ் போட்டுக்கலாம். சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபாண்ட் கலர் வந்து ப்ளூ ஆகிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிமிலர்லி ஸ்டைல் ஈக்குவல் டு அது மாதிரி கலர் போட்டுக்கிறோம். இந்த டைம் ரெட் போட்டுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 40 பிக்சல்ஸ் அல்லது ஒரு 46 பிக்சல்ஸ் போட்டுக்கலாம். சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா 46 பிக்சல்ஸும் ஃபாண்ட் கலரும் சேஞ்ச் ஆகிருக்குது, ரெட் கலர் ஆகிடுச்சு. இதே மாதிரி இப்போ பேராகிராஃபில் இன்னொரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸ்டைல் அட்ரிபியூட் என்ன யூஸ் பண்ணலாம்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் வந்து அண்டர்லைன் போடுறேன். சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து அண்டர்லைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அது மாதிரி பாடி டேக்லையும் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ பாடி டேக்கில் ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர். ஸோ டோட்டல் வெப் பேஜுடைய பேக்ரவுண்ட் கலர் அதை வந்து நம்ம க்ரீனாக போடுவோம். க்ரீன் எல்லோன்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ அதை போட்டுடலாம். சேவ் பண்ணிடுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா கம்ப்ளீட் வெப்சைட்டும் க்ரீனாக மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.